Good morning, students. We have already studied thyroid glands. Thyroid glands located in the neck region. Now we will discuss about the parathyroid glands. Parathyroid glands where is located? Back side of the thyroid gland. Your four patches present in the back of the thyroid gland, that is called parathyroid gland. That parathyroid gland secrete two types of hormones. One is parathormone or parathyroid hormones, and another one is calcitonin. And two types of hormones secrete. First, we will discuss about parathormone or parathyroid hormones. அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். Parathyroid hormone, otherwise called hypercalcemic hormone. Parathormone, otherwise called hypercalcemic hormone. Hyper means to increase the calcium level in the blood. சரிங்களா, பிளட்டில் கால்சியம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுற ஹார்மோன்னால இதுக்கு பேர் ஹைப்பர் கால்சியமிக் ஹார்மோன் அப்படின்னு பேர். ஒன் மார்க் நோட் பண்ணிச்சிங்க. திஸ் இஸ் பெப்டைட் ஹார்மோன் இன்வால்வ் த கண்ட்ரோலிங் த கால்சியம் அண்ட் பாஸ்பேட் ஹோமியோஸ்டாசிஸ். சரிங்களா, கால்சியம் பாஸ்பேட் லெவலை வந்து ஒருநிலைப்படுத்துகிறது. சரிங்களா, இது என்ன ஹார்மோன்? பெப்டைட் ஹார்மோன்ஸ். ஸோ இந்த கால்சியம் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும், இதெல்லாம் பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது மெயின் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. இப்போ கால்சியம் எங்கேருந்து இது டெரிவேட் பண்ணுது? கால்சியம் டெரிவேட் ஃப்ரம் த போன்ஸ். சரிங்களா, போன்ஸில் வந்து ஆஸ்டியோகிளாஸ்ட். சரிங்களா, ஆஸ்டியோகிளாஸ்ட்டுங்கிற போன் செல்ஸை வந்து என்ன பண்ணணும்னா போன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணி, போன்ஸ் எதனால் மேடப் ஆயிருக்கும் அப்படின்னா கால்சியத்தால் மேடப் ஆயிருக்கும். ஸோ அந்த போன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணும்போது கால்சியம் என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா டீநேச்சர் ஆகும். அப்போ அந்த டீநேச்சர் ஆகக்கூடிய அந்த கால்சியம் லெவல் வந்து எதில் மிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால்சியம் அயன்ஸ் எதில் மிக்ஸ் ஆகுதுன்னா பிளட்டில் மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ பிளட்டில் கால்சியம் லெவல் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதான் நம்ம ஹைப்பர் கால்சியமிக் ஹார்மோன்கிறாங்க. தி செக்ரீஷன் ஆஃப் parathyroid hormone is controlled by calcium level in the blood. Increase the blood calcium level by stimulating the osteoclast. நோட் பண்ணுங்கள், ஆஸ்டியோகிளாஸ்ட்டுங்கிறது டு டிசால்வ் த போன் மேட்ரிக்ஸ். நம்ம போனில் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்டியோகிளாஸ்ட் அப்படிங்கிறத டிசால்வ் பண்ணி கரைச்சி அதுலேருந்து இடத்த வெளியே கொண்டு வரதுன்னா கால்சியத்தை கொண்டு வந்து பிளட்டில் மிக்ஸ் பண்ணிடுது. ஆஸ் எ ரிசல்ட் கால்சியம் அண்ட் பாஸ்பேட் ஆர் ரிலீஸ்டு இன்டு த பிளட். பாராத்தார்மோன் என்ஹான்ஸ் த ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் அண்ட் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் பாஸ்பேட்ஸ் பை த ரீனல் டிபியூல்ஸ். ரீனல் டிபியூல்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் கிட்னி. சரிங்களா, கிட்னியில் வந்து என்ன ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரீஷன் பண்ணும். சரிங்களா, அது ப்ரொமோட்ஸ் த ஆக்டிவேஷன் ஆஃப் வைட்டமின் டி டு இன்க்ரீஸ் த கால்சியம் அப்சார்ப்ஷன். ஸோ நமக்கு வைட்டமின் டி அதிகமாக இருந்ததுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய கால்சியம் இருந்ததுன்னா அதை அப்சார்ப்ஷன் பண்ணுறப்ப சரிங்களா டைஜஷன் ஆன கால்சியம் லெவலை வந்து அப்சார்ப்ஷன் பண்ணணும். அதுக்கு யார் வேணும்னா வைட்டமின் டி வேணும். அப்போ வைட்டமின் டியை வந்து அதிகப்படுத்துது. இப்போ வைட்டமின் டி அதிகமாகும் போது நம்ம சாப்பிடக்கூடிய கால்சியம் லெவலை கால்சியத்தை அப்சர்வ் பண்ணுது. அப்போ அப்சர்வ் பண்ணும்போது என்ன நடக்கும்? பிளட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்சியம் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. சரிங்களா, பார்த்துக்குங்க, அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தைமஸ் கிளாண்ட். என்ன கிளாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தைமஸ் கிளாண்டுங்க. நமக்கு இன்னொரு ஹார்மோனை நமக்கு இங்கே சொல்லாமல் விட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால்சிட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சொல்லாமல் விட்டாங்க. இந்த கால்சிட்டோனின் அப்படிங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா கால்சியம் லோவரிங் ஹார்மோன் அப்படின்னு பேர், அல்லது ஹைப்போ கால்சியமிக் ஹார்மோன் நம்ம சொல்லணுங்க. ஸோ பிளட்டில் கால்சியம் லெவல் என்ன பண்ணணும் அப்படின்னா இது குறைக்கும். சரிங்களா, பாராத்தார்மோன் பிளட்டில் கால்சியம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் கால்சிட்டோனின் பிளட்டில் கால்சியம் லெவல் என்ன பண்ணும்? டிக்ரீஸ் பண்ணுங்க. சரிங்களா, அப்போ அது என்ன பண்ணணும்னா பிளட்டில் இருக்கக்கூடிய கால்சியத்தெலாம் எடுத்துக்கொண்டு போய் போனில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணும். ஸோ அதை பற்றி நம்ம இங்கே சொல்ல சரி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தைமஸ் கிளாண்ட். தைமஸினுடைய மெயின் ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெயின்லி இன்வால்வ் த இம்யூன் சிஸ்டம் ஆர் இம்யூனிட்டியில் இன்வால்வ் ஆகிறது தைராய்டு கிளாண்ட்ஸ், தைமஸ் கிளாண்ட்ஸு. ஸோ தைமஸ் கிளாண்ட்ஸில் ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன் செக்ரேட் ஆகும். தைமலின், தைமோசின், தைமோபாய்டின் அண்டு டிஎன்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அது என்னென்னு பார்ப்போம். தைமஸ் கிளாண்ட் இஸ் பார்ட்டிஸ்லி ஆன் எண்டோகிரைன் அண்ட் பார்ட்டிஸ்லி லிம்ஃபாய்டு ஆர்கன். நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன். எண்டோகிரைன்னா ஹார்மோனை செக்ரேட் பண்ணுறது, லிம்ஃபாய்டு ஆர்கன்னா இம்யூனிட்டியை கொடுக்கறது. இட் இஸ் எ பைலோப்டு ஸ்ட்ரக்சர் லொக்கேட் ஜஸ்ட் அபோவ் த ஹார்ட். ஹார்ட்டுக்கு மேலே இருக்கும். ஹார்ட்டுக்கு மேலே பேக் ஆஃப் த ஸ்டெர்னம். நம்ம அந்த போன்ஸுக்கு பின்னாடி ஸ்டெர்னம்னா தெரியுமில்லைங்க, மார்பு எலும்பு இருக்குது இல்லைங்களா, மார்பு எலும்புக்கு பின்னாடி ஹார்ட்டுக்கு மேலே பைலோப்டாக இருக்கும். சரிங்களா, இட் இஸ் கவர்டு பை ஃபைபரஸ் கேப்சூல் அண்ட் அனட்டாமிக்கலி இட் இஸ் அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுலா அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சரு. ஸ்ட்ரக்சர் டயக்ராமே கொஞ்சம் நோட் பண்ணிச்சுங்க. அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெடுலா அப்படிங்கிறது. அவுட்டர் கார்டெக்ஸுங்கிறது நல்லா சாண்டல் கலரில் இருக்கும். இன்னர் மெடுலாங்கிறது லைட்டாக எல்லோ கலர் அதிகமாக இருக்கும். பார்த்துங்க, இதுதான் ஸ்ட்ரக்சரு. இதை நம்ம அப்படியே பார்ப்போங்க. அனட்டாமிக்கலாக இதை வந்து 2ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுலா அப்படின்னு சொல்லிட்டு divisible into the outer cortex and inner medulla, secrete 4 types of hormones. One is note பண்ணுவாங்களா தைமலின், தைமோசின், தைமோபாய்டின் and THF, thymic humoral factors.
தைமுலின், தைமோசின், தைமோபைட்டின் அண்ட் தைமிக் ஹியூமரல் ஃபேக்டர்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. இந்த பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைமஸ் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் இம்யூனோ காம்பனண்ட் டி லிம்போசைட்ஸ். டி செல் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். டி செல்ஸ் மெயின்லி இன்வால்வ் ஆகிறதா ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் த வைரல் இன்ஃபெக்ஷன் அகைன்ஸ்ட் செயல் வர்றதுக்கான டி லிம்போசைட்ஸ் விச் ப்ரொவைட் த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. நோட் பண்ணிச்சுங்க. அதை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்ட் அதர்வைஸ் கால்டு சுப்ரா ரீனல் கிளாண்ட். சுப்ரா ரீனல் மீன்ஸ் கிட்னி, சுப்ரா மீன்ஸ் அபோவ் த கிட்னி. கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய கிளாண்டுக்கு பேர் தான் அட்ரினல் அப்படின்னு பேருங்க. அட்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த பிளேஸ்னு, ரீனல்னா கிட்னி அப்படின்னு பேருங்க. பேர் ஆஃப் அட்ரினல் கிளாண்ட்ஸ், ரைட் சைடில் ஒரு அட்ரினல் கிளாண்ட் இருக்கும், லெஃப்ட் சைடில் ஒரு அட்ரினல் கிளாண்ட் இருக்கும். அதுதான் பேருங்கிறாங்க. லொகேட் ஆன் த ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த கிட்னியினுடைய முன்பகுதியில் மேலே இருக்குங்க. ஹென்ஸ் ஆல்சோ கால்டு சுப்ரா ரீனல் கிளாண்ட்ஸுங்கிறாங்க. இந்த அனாட்டாமிக்கலி இதுவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மிடில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஹிஸ்டாலஜிக்கலி இந்த அட்ரினல் கார்டெக்ஸில் வந்து 3 கான்சென்ட்ரிக் ஜோன்ஸ் இருக்கும். நோட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மிடிலான மேஜராக ரெண்டாக டிவைட் பண்ணிட்டோம். அது இன்னும் டீப்பாக கார்டெக்ஸை மட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா 3 கான்சென்ட்ரிக் ஜோன்ஸ் இருக்கும். இந்த 3 ஜோன்ஸும் நோட் பண்ணலாம். சோனா குலாம்ரோசா, சோனா ஃபேசிகுலேட்டா, சோனா ரெடிகுலாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கும். அந்த 3யுமே வந்து டிஃப்ரெண்ட் ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். ஃபஸ்ட்டு சோனா குலாம்ரோசா இஸ் அவுட்டர் மோஸ்ட் தின் லேயர். எவ்வளோ பர்சன்டேஜ் செல்ஸ் இருக்குது என்ன சோனா குலாம்ரோசாவில்? 15% ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸ். நோட் பண்ணுங்கள். அவுட்டர் மோஸ்ட் தின் லேயர்ஸுங்க. அண்ட் செக்ரேட் த மினரலோ கார்டிகாய்ட்ஸ். சரிங்களா? மினரலோ கார்டிகாய்ட்ஸ்னால் நம்ம பாடியில் மினரல்ஸ் அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஹார்மோன்ஸ், அதான் மினரலோ கார்டிகாய்ட்ஸுங்க. அடுத்து ஜோனா ஃபேசிகுலேட்டா அண்ட் ஜோனா ரெடிகுலாரிஸ். சோனா ஃபேசிகுலேட்டாங்கிறது மிடில் வைடஸ்ட் லேயர்ஸு, கான்ஸ்டியூட் அபவுட் த 75% ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸ். இது வந்து மிடில் ரீஜனாக இருக்கும் சோனா ஃபேசிகுலேட்டாங்கிறது. செகண்ட் தான் குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் நமக்கு குளுக்கோஸ் எமர்ஜென்சி காலத்தில் குளுக்கோஸ் அதிகமாக கிடைக்கணும், அதுக்கான குளுக்கோ கார்டிகாய்ட்ஸுங்க. சச்சஸ் கார்டிசால் அப்படின்னு சொல்லலாம். குளுக்கோ கார்டிகாய்டு அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா கார்டிசால்னு சொல்லலாம். இந்த கார்டிகோஸ்டீரோன் அண்ட் ஸ்ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் அட்ரினல் ஆண்ட்ரோஜன் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். நோட் பண்ணி பார்க்கலாம். ஆண்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் இது செக்ரேட் பண்ணுங்க. அடுத்து சோனா ரெடிகுலாரிஸ் இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸ். இட் இஸ் அபவுட் எவ்வளோ பர்சன்டேஜ் செல்ஸ் இருக்குன்னா 10% ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸ். செக்ரேட் அட்ரினல் ஆண்ட்ரோஜன். The trace amount of estrogen and glucocorticoids. நோட் பண்ணி பார்க்கலாம். அதாவது சோனா ஃபேசிகுலேட்டாவும் சோனா ரெடிகுலாரிஸும் சிங்கிள் யூனிட் ஆக்ட் பண்ணி குளுக்கோகார்டிகாய்டு ஈஸ்ட்ரோஜனையும் ஆண்ட்ரோஜனையும் செக்ரேட் பண்ணுங்க. ஆண்களாக இருந்தால் ஆண்ட்ரோஜன் செக்ரேட் பண்ணும், ஃபீமேலாக இருந்தால் ஈஸ்ட்ரோஜன் செக்ரேட் பண்ணுங்க. ஆனால் சோனா குலாம்ரோலோசா மட்டும் இண்டிவிஜுவலாக ஆக்ட் பண்ணி என்ன பண்ணுதுன்னா மினரலோ கார்டிகாய்டை செக்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் மோஸ்ட் லேயரான அட்ரினல் மெடுலா. இட் இஸ் த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த அட்ரினல் கிளாண்ட் and is composed of ovoid. நோட் பண்ணுங்க. ovoid and columnar cells which are found around the network of blood capillaries. மையத்தில் இரத்த நாளங்களை சுற்றி அதாவது நீள்மூட்ட வடிவத்தில் தூண் வடிவ செல்களால் ஆக்கப்பட்ட அட்ரினல் மெடுலா பகுதி. இப்போ இந்த அட்ரினல் மெடுலாவில் வந்து 2 ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஒன்று அட்ரினலின், இன்னொன்று நார் அட்ரினலின் அல்லது எபினெப்ரின், நார் எபினெப்ரின் அப்படின்னு 2 ஹார்மோன் செக்ரேட் பண்ணோம். Are the 2 hormones secreted by the adrenal medulla. Both adrenaline and noradrenaline are catecholamines. நோட் பண்ணி பார்க்கலாம். கேட்டகோலமைன்ஸ் சரிங்களா, அமைன் குரூப்ஸுங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கார்டிசால் ஸ்டீராய்டு குரூப்ஸுங்க. எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸில் செக்ரேட் பண்ணுற எல்லா ஹார்மோனும் ஸ்டீராய்டு இன் நேச்சர். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகோலமைன் அமைன் நேச்சர்ஸுங்க. சரிங்களா, ரைட். நான் டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. கிட்னிக்கு மேலே அட்ரினல் கிளாண்டு, இதெல்லாம் நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. பார்த்துங்க இந்த ஸ்ட்ரக்சரையும் அப்படியே கொஞ்சம் பார்த்துங்க. 10th படித்தது தான். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்ரினல் ஹார்மோன்ஸ். இப்போ அட்ரினல் ஹார்மோன்ஸோடைய ஃபங்க்ஷன் இது நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, பார்க்கலாம். குளுக்கோகார்டிகாய்டுனாலே நமக்கு பிளட்டில் குளுக்கோஸ் லெவலில் அதிகப்படுத்தணும். அப்போ குளுக்கோனியோஜெனசிஸ் அப்படின்னு என்னங்க, குளுக்கோஸ் டெரிவ்டு ஃப்ரம் த நான் கார்போஹைட்ரேட் ஃபுட்டு. நான் கார்போஹைட்ரேட் ஃபுட்லேருந்து குளுக்கோஸ் டெரிவேஷன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் குளுக்கோனியோஜெனசிஸ்னு பேர். அப்போ எங்கெங்கேருந்து குளுக்கோஸ் கிடைக்குது அப்படின்னா லிப்பிட்லேருந்து கிடைக்குது. அதனால் லிப்போலைசிஸ், லிப்பிட்டை உடச்சி குளுக்கோஸ் கிடைக்கும், லிப்போலைசிஸ். புரோட்டியலைசிஸ், புரோட்டீனை உடச்சி குளுக்கோஸ் கிடைக்கும், அதுக்கு பேர் புரோட்டியலைசிஸ்ங்க. அதை லைஃப் சேவிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டிசால் இஸ் a glucocorticoid involve the maintaining cardiovascular and kidney function. நோட் பண்ணுவாங்களா, கார்டிசால் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டுனா இன்வால்விங் the maintaining cardiovascular and kidney function. It produce anti-inflammatory reaction and suppress the immune response. anti-inflammatory என்னங்க, வலி நீக்கி நிவாரணிகளாக நமக்கு இருக்கிறது, நோய் எதிர்ப்புத்தன்மையும் கொஞ்சம் குறைக்கக்கூடியதாக இருக்குது. எது, கார்டிசால். நோட் பண்ணுவாங்களா. இட் ஸ்டிமுலேட் த ஆர்பிசி ப்ரொடக்ஷன். நம்ம ரத்தத்துக்கு அதிகமான ஆர்பிசி உற்பத்தி பண்ணுது. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்ட்ரெஸ் காம்பேக்ட் ஹார்மோன். நமக்கு ஏதாச்சும் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை
குறைப்பதற்கு இது யூஸ் ஆகுதுங்கிறாங்க. மினரலோகார்டிகாய்ட்ஸ் ரெகுலேட் த வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் இன் அவர் பாடி. ஆல்டோஸ்டிரோன் ஸ்டிமுலேட் த ஆல்டோஸ்டிரோன் அப்படிங்கிறது இந்த மினரலோகார்டிகாய்டுக்கு இன்னொரு பேர் ஆல்டோஸ்டிரோன். ஆல்டோஸ்டிரோன் stimulates and reabsorption of sodium and water and eliminate the potassium and phosphate ions through the excretion. Thus it helps in maintaining of electrolyte and osmotic pressure and blood pressure. ஆல்டோஸ்டிரோன் மினரலோகார்டிகாய்டு நம்ம பாடியில் மினரல்ஸை ரீடைன் பண்ண வச்சு நம்ம பாடியினுடைய பிளட் ப்ரெஷரு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரெகுலேட் பண்ணுது. அட்ரினல் androgen play a role in the hair growth in the axial region and pubics and face during the puberty. சரிங்களா? அட்ரினல் ஆண்ட்ரோஜன் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் பண்ண வைக்குது. எங்கெங்க அப்படின்னா ஆக்சியல் ரீஜன்ஸ், அந்த டீனேஜில் ஹேர் க்ரோத் பண்ண வைக்குங்க எக்ஸஸாக. நெக்ஸ்ட் வந்து அட்ரினல் மெடுலா. இப்போ அட்ரினல் மெடுலாவில் வந்து என்ன ஹார்மோன்னா 2 ஹார்மோன் செக்ரேட் ஆகும் அப்படின்னு சொன்னால் என்ன ஹார்மோன்? 2 ஹார்மோனுங்க, adrenaline, noradrenaline. Secrete the hormone adrenaline and noradrenaline referred to as triple F hormone. Triple F na fight, flight, fright hormone. Adrenaline increase the liver glycogen breakdown into the glucose and increase the release of fatty acid from the fat cells. இது என்ன பண்ணுதுன்னு சொல்லினா குளுக்கோஸை இன்க்ரீஸ் பண்ணுது. எப்படி இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லினா லிவரில் ஸ்டோர் ஆன கிளைக்கோஜனை பிரேக் டவுன் பண்ணி குளுக்கோஸாக மாற்றுது. அதே மாதிரி ஃபேட்டி ஆசிட்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணி குளுக்கோஸை ரிலீஸ் பண்ணுது. ஃபேட் செல்ஸில் இருந்து ஃபேட்டி ஆசிடையும் டெவலப் பண்ணி விடுதுங்க. டூரிங் த எமர்ஜென்சி இட் இன்க்ரீஸ் த ஹார்ட் பீட் ரேட் அண்ட் பிளட் ப்ரெஷர். நமக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி, நாய் கடிக்க துரத்துது, இல்லைன்னா பாம்பு துரத்துது, இல்லை பயம், ஏதாச்சும் நர்வஸ்னஸாக இருக்கிறோம், எக்ஸாம் அப்போ நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா ஃபங்க்ஷன் ஆகுது. டூரிங் எமர்ஜென்சி இட் இன்க்ரீஸ் த ஹார்ட் பீட் அண்ட் பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷரையும் ஹார்ட் பீட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸ்டிமுலேட் த ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் குட்டேனியஸ்னால் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில்ஸை என்ன பண்ண வைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ணி அண்ட் விசரல் ஆர்டரிஸ் டு டிக்ரீஸ் த பிளட் ஃப்ளோ. உள்ளுறுப்புகளுக்கு போகக்கூடிய ரத்த குழாயை சுருங்க செஞ்சு ரத்தத்தை கம்மியாக்குகிறது இந்த ஹார்மோன். இட் இன்க்ரீஸ் த பிளட் ஃப்ளோ டு த ஸ்கெலிட்டல் மசில்ஸ். அப்போ எதுக்கு ரத்தத்தை அதிகம் போக வைக்குதுன்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ்க்கு. தேர் பை இன்க்ரீஸ் த மெட்டபாலிக் ரேட் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில், கார்டியாக் மசில்ஸ் அண்டு நர்வஸ் டிஷ்யூ. ஸ்கெலிட்டல் மசில்ஸுக்கும் எலும்பு தசைக்கும் இதய தசைக்கும் நரம்பு மண்டலத்துக்கு ரத்தத்தை அதிகப்படுத்தி நமக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன், ஒரு பாம்பு துரத்துது, நாய் துரத்தும் போது அந்த இடத்துல இருந்து ஓடுறதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது. சரிங்களா? ரைட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பேங்க்ரியாஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்னா பேங்க்ரியாஸ். சரிங்களா? இந்த லெட்டர் ஃபார்மேட்டே எனக்கு கிளியராகவே தெரிய மாட்டேங்குது, உங்களுக்கு எப்படி தெரிய போகுதுன்னு தெரில. சரி பார்ப்போங்க. பேங்க்ரியாஸுங்கிறது நீங்கள் 10th படித்தது தான். இஸ் ஏ லீவ் லைக் ஸ்ட்ரக்சர். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லினா ஜஸ்ட் பெனித் த ஸ்டொமக்கு கீழே அந்த டியோடியனத்தில் ஓப்பன் ஆகிருக்கும். யூசேவ்டு டியோடியனத்தில் ஓப்பன் ஆகிருக்கும். லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆக்ட் அஸ் ஏ போத் எண்டோக்ரைன் அண்ட் அஸ் வெல் அஸ் எக்ஸோக்ரைன், 2 கிரைனாகவும் இது ஆக்ட் பண்ணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. பார்ப்போம். பேங்க்ரியாஸ் இஸ் ஏ காம்போசிட் glands which performs the both endocrine and exocrine function. This located just below the stomach as a leaf-like structure. ஸ்டொமக்கு கீழே, இறைப்பை கீழே இருக்குங்க. சரிங்களா? இந்த பேங்க்ரியாஸ் இஸ் காம்போஸ்ட் ஆஃப் 2 மேஜர் டிஷ்யூஸ் சச் அஸ் அசினே அண்டு ஐலிட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். நோட் பண்ண பார்க்கலாம். இதில் வந்து அசினே, ஐலிட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அப்படிங்கிறது 2மே இந்த பகுதியில் இருக்கும். அசினி செக்ரேட் த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். நோட் பண்ணலாம். அசினி வந்து எதை செக்ரேட் பண்ணுது அப்படின்னா டைஜஸ்டிவ் என்சைம். டைஜஸ்டிவ் என்சைம்னா என்னங்க? கார்பாக்சி, பெப்டிடேஸ், அமிலேஸ், லைபேஸ் இதெல்லாம் இங்கே செக்ரேட் ஆகுங்க என்சைம்ஸ். சரிங்களா? ரைட்டுங்க. அண்ட் ஐலிட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் செக்ரேட் ஹார்மோன்ஸ் லைக் இன்சுலின், குளுக்கோஹார்ன். ஹியூமன் பேங்க்ரியாஸ் ஹேஸ் 1 to 2 மில்லியன்ஸ் ஆஃப் ஐலிட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். நோட் பண்ணுவாங்களாம். நம்ம மனிதனில் இருக்கக்கூடிய பேங்க்ரியாஸில் வந்து எவ்வளவு லாங்கர்ஹான்ஸ் ஐலிட்ஸ் இருக்குது அப்படின்னா லாங்கர்ஹானின் திட்டுக்கள் எத்தனை இருக்குன்னா 1 to 2 மில்லியன் திட்டுக்கள் காணப்படுகிறது. அந்த ஒவ்வொரு திட்டுகள்லையும் 60% செல்ஸ் ஆர் பீட்டா செல்ஸ். பீட்டா செல் எதை செக்ரேட் பண்ணும்? இன்சுலினா. அண்ட் 25% செல்ஸ் ஆர் ஆல்பா செல்ஸ் அண்ட் 10% செல்ஸ் ஆஃப் டெல்டா செல்ஸ். சரிங்களா? அந்த பீட்டா செல்ஸுங்கிறது இன்சுலினையும், ஆல்பா செல்ங்கிறது குளுக்கோஹானையும் செக்ரேட் பண்ண பார்ப்போம். இந்த ஆல்பா செல் செக்ரேட் த குளுக்கோஹான் அண்ட் பீட்டா செல் செக்ரேட் த இன்சுலின் அண்ட் டெல்டா செல் செக்ரேட் சொமட்டோஸ்டாட்டின். சொமட்டோஸ்டாட்டின்னா நம்ம பாடி க்ரோத் ஆகிறதுக்கான ஹார்மோன் பேர் சொமட்டோஸ்டாட்டின்ங்க. ரைட். இதுக்கான டயக்ராம்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்கள் புக்கில் அப்படியே கொஞ்சம் டயக்ராம் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்குங்க.
ஏன்னா டைம் இருக்குல்ல கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால வேகமாக போஷ முடியும். ஃபஸ்ட்டு இன்சுலினுடைய ரோல் பார்ப்பாங்களா? இன்சுலினுடைய ரோலு, இன்சுலினை செக்ரேட் பண்ணுறது யாருங்க? பீட்டா செல்ஸ். லாங்கர்ஹான்ஸில் இருக்கக்கூடிய பேங்க்ரியாஸில் லாங்கர்ஹான்ஸில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ்லாம் எதாவது செக்ரேட் பண்ணுது? இன்சுலின். இன்சுலின் இஸ் ஏ பெப்டைட் ஹார்மோன் ப்ளே ஆர் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த குளுக்கோஸ் ஹோமியோஸ்டாசிஸ். நம்ம உடம்புல வந்து குளுக்கோஸை ஒருநிலைப்படுத்துவது, அதுதான் இந்த இன்சுலினுடைய வேலை. இட்ஸ் மெயின் எஃபெக்ட் இஸ் to lower the blood glucose level by increasing the uptake of glucose into the body cells, especially muscles and fat cells. நம்ம பிளட்டில் குளுக்கோஸை குறைச்சி பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை பூரா எடுத்துக்கொண்டு எங்கே டெபாசிட் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு மசில்ஸ்லேயும் அண்ட் ஃபேட் செல்ஸ்லேயும் கூட என்ன பண்ணுது அப்படின்னா டெபாசிட் பண்ணும். யார்? இன்சுலின் வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை வந்து எடுத்துக்கொண்டே ஸ்டோர் பண்ணும். அப்போ பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் இஸ் ஆல்சோ இன்ஹிபிட் த பிரேக் டவுன் ஆஃப் கிளைகோஜன் டு குளுக்கோஸ். என்ன மாற்ற முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதையும் பிரேக் டவுன் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தடுக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளைக்கோஜன் வந்து குளுக்கோஸாக மாறாமல் தடுத்து நிப்பாட்டுதுங்க. சரிங்களா? இன்சுலினுடைய வேலை என்ன அப்படின்னா பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸை எடுத்துக்கொண்டு போய் லிவர்லேயும் மசில்ஸ்லையும் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதே நேரத்தில் கிளைக்கோஜன் பிரேக் டவுன் ஆகாமல் தடுக்கிற வேலையும் இது பார்த்துக்குது. யார்? இன்சுலின். முக்கியமான வேலை பார்த்துங்க. இந்த கன்வர்ஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஃபேட் டு குளுக்கோஸ். சரிங்களா? அமினோ ஆசிட்ஸு அப்புறம் ஃபேட் இதெல்லாம் குளுக்கோஸாக மாறாமல் தடுக்குது. ஸோ இன்சுலின் இஸ் ரைட்லி கால்ட் அஸ் ஏ ஹைப்போகிளைசிமிக் ஹார்மோன். ஹைப்போனா லோவர்னு அர்த்தம், லோ அப்படின்னு அர்த்தம். கிளைசிமிக் அப்படின்னா குளுக்கோஸ், கிளைசிமியா அப்படின்னாலே குளுக்கோஸ்னு அர்த்தம். ஸோ குளுக்கோஸ் லெவலை குறைக்கும், பிளட்டில் குளுக்கோஸ் லெவலை வந்து குறைக்கிறனால இந்த இதுக்கு இன்னொரு பேர் என்ன பேருன்னா ஹைப்போகிளைசிமிக் ஹார்மோன் அப்படின்னு பேருங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து இன்சுலினை வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து என்ன விற்கிறாங்க அப்படின்னா ஹியூமிலின் என் அப்படின்னு விற்கிறாங்க. இதையும் கொஞ்சம் பார்த்துங்க. டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலிமா இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஹான். இந்த குளுக்கோஹான் அப்படிங்கிறது எதுக்கு அகேன்ஸ்டாக செயல்படும்னு சொல்லிங்கன்னா இன்சுலினுக்கு அகேன்ஸ்டாக செயல்படுங்க. எதுக்கு அகேன்ஸ்டாக செயல்படும்? இன்சுலினுக்கு. அப்போ இன்சுலின் பிளட்டில் குளுக்கோஸ் லெவலை குறைச்சதுன்னா இந்த குளுக்கோஹான் பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் ஆப்போசிட்டாக செயல்படுதுங்க. குளுக்கோஹான் இஸ் ஏ பாலிபெப்டைட் ஹார்மோன். இட் இஸ் ஏ பொட்டன்ட் ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன். அப்போ பிளட்டில் குளுக்கோஸ் லெவலை அதிகப்படுத்தக்கூடிய ஹார்மோன் தட் ஆக்டஸ் ஆன் த லிவர் அண்ட் ப்ரொமோட் த பிரேக் டவுன் ஆஃப் கிளைகோஜன் டு குளுக்கோஸ். சரிங்களா? லிவர் மேலே இதை ஆக்ட் பண்ணி லிவரில் ஸ்டோர் ஆகக்கூடிய கிளைகோஜனை உடச்சி குளுக்கோஸாக மாற்றிக்கிறது. சிந்தசிஸ் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் த லாக்டிக் ஆசிட். அதே நேரத்தில் குளுக்கோஸ் எங்கேருந்து டெரிவேட் பண்ணுது அப்படின்னா ஃப்ரம் லாக்டிக் ஆசிட் அண்ட் ஃப்ரம் நான் கார்போஹைட்ரேட் மாலிகூல்ஸ். நான் கார்போஹைட்ரேட் மாலிகூல்ஸ்னு என்னங்க? ஃபேட்டு, ப்ரோட்டீன்ஸ். இதில் இருந்தால் என்ன பண்ணுது அப்படின்னா குளுக்கோஸை டெரிவேட் பண்ணுதுங்க. அது அளவுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி விடுது. எது? இந்த குளுக்கோஹான் அப்படிங்கிற ஹார்மோன். குளுக்கோஹான் ரிலீஸ் குளுக்கோஸ் ஃப்ரம் த லிவர் செல்ஸ் இன்க்ரீஸ் த பிளட் குளுக்கோஸ் லெவல். சின்ஸ் த குளுக்கோஹான் ரெடியூஸ் த செல்லுலார் அப்டேக் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் குளுக்கோஸ். இட் இஸ் கால்டு ஹைப்பர் கால்சிமிக் ஹார்மோன். இது வந்து பிளட்டில் கால்சியம் லெவலாக கால்சியம் லெவலுங்கிறேன் குளுக்கோஸ் லெவலை அதிகப்படுத்தி விட்றது. அதே நேரத்தில் செல்ஸ்லாம் வந்து குளுக்கோஸ் அதிகமாக எடுத்துக்கூடியதையும் தடுத்து நிப்பாட்டுது. அதனால் இதுக்கு என்ன பேர்? ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன். என்ன ஹார்மோன்? ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன் அப்படின்னு பேருங்க. அதனால் நம்ம அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன்னா எதுங்க? குளுக்கோஹான். ஹைப்போ கிளைசிமிக் ஹார்மோன்னா இன்சுலின் அப்படின்ட்டு. இட் ப்ரொலாங்டு ஹைப்பர் கிளைசிமியா லீட்ஸ் டு த டிசார்டர் கால்டு டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ரொம்ப நாளைக்கு இந்த ஹைப்பர் கிளைசிமியாங்கிறத நீடிச்சுதுன்னா என்ன வியாதி வந்துடுங்க? டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோனாட்ஸ். கோனாட்ஸ் அப்படிங்கிறதும் என்ன ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லுவீங்கன்னா எண்டோக்ரைன் கிளான்ஸாக தான் ஆக்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு கோனாட்ஸ் என்ன அப்படின்னா டெஸ்டிஸ். எ பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இஸ் ப்ரெசன்ஸ் ஆன் த கொரைட்டல் ஷேக் ஆஃப் மேல்ஸ். மேலில் வந்து கொரைட்டல் ஷேக்கில் வந்து ரெண்டு என்ன இருக்குது அப்படின்னா டெஸ்டிஸ் இருக்குதுங்க. இந்த டெஸ்டிஸ் ஃபங்க்ஷன் அஸ் ஏ செக்ஸ் ஆர்கன் அண்ட் ஆல்சோ அஸ் அன் எண்டோக்ரைன் கிளான்ஸ். இது செக்ஸ் ஆர்கனாகவும் வேலை பார்க்குது, எண்டோக்ரைன் கிளான்ஸாகவும் வேலை பார்க்குதுங்க. இந்த டெஸ்டிஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் செமினிஃபரல் டியூபிள்ஸ் அண்ட் இன்டர்ஸ்டைசியல் செல்ஸ் ஆர் லீடிங் செல்ஸ். நோட் பண்ணுங்க பார்க்கலாம். டெஸ்டிஸில் வந்து ரெண்டு செல்ஸ் நிறையா இருக்குது. ஒன்று வந்து செமினிஃபரஸ் டியூபிள்ஸ், இன்னொன்று லீடிங் செல்ஸுங்க. இந்த லீடிங் செல்ஸ் செக்ரேட் த செவரல் மேல் செக்ஸ் ஹார்மோன் கலெக்டிவ்லி கால்டு ஆண்ட்ரோஜன், மெயின்லி டெஸ்டோஸ்டிரோன். நோட் பண்ணுவாங்களாம். மெயினாக வந்து டெஸ்டோஸ்டிரோனை செக்ரேட் பண்ணுங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டெஸ்டோஸ்டிரோன் ஏதோ 5 மார்க்கில் இல்லைன்னா 3 மார்க்கில் நோட் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டெஸ்டோஸ்டிரோன் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் FSH அண்ட் LH அப்படின்னு நீங்கள் ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், LH லூட்னைசிங் ஹார்மோன். ரெண்டுமே ஆன்டிரிபியூட்டிவ் ஹார்மோனில் ரிலீஸ் ஆகும். இது நேராக வந்து மேலே வந்து டெஸ்டிஸ் மேலே ஆக்ட் பண்ணி testosterone initiates the maturation of male reproductive organs and the appearance of secondary sexual character, muscular growth,
growth of facial and axillary hair, masculine voice and male sexual behavior. இந்த எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் என்ன பண்ணும் அப்படின்னா மேலில் வந்து டெஸ்டிஸ் மேலே ஆக்ட் பண்ணி இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். உடனே இந்த டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிறது என்ன ஒன்றுன்னு சொன்னால் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் டெவலப் பண்ண வைக்கிங்க. இப்போ செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஸ்குலர் குரோத், உடம்புல வந்து அதீத வளர்ச்சி இருக்கும். குரோத் ஆஃப் ஃபேஷியல் ஹேர், முகம்லாம் முடி அதிகமாக இருக்கும். மாஸ்குலைன் வாய்ஸ், அந்த சிம்ம குரல், சிங்கத்துக்கான கர்ஜனை குரல். மேல் செக்ஷுவல் பிஹேவியர், இந்த ஆண் இனத்திற்கான பழக்க வழக்கங்கள்லாம் டெவலப் ஆகுங்க. இட் என்ஹான்ஸ் த டோட்டல் போன் மேட்ரிக்ஸ் அண்ட் பிளே ஏ ஸ்டிமுலேட்டிங் ரோல் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ். ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்னால் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம் அல்லது ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஓவரி. ஓவரிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபீமேலில் அது வந்து 1 பேர் இருக்கும், ரைட் ஓவரி லெஃப்ட் ஓவரி அப்படின்ட்டு. இப்போ இந்த ஓவரி மேலே யார் வந்து ஆக்ட் பண்ணுவா அப்படின்னா எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ஆக்ட் பண்ணி அதில் வந்து மேலில் வந்து டெஸ்டோஸ்டெரான் செக்ரேட் ஆன மாதிரி இதில் வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்லாம் செக்ரேட் ஆகும் பார்ப்போம். ஃபீமேல் ஹேவ் எ பேர் ஆஃப் ஓவரி லொக்கேட் இன் த பெல்விக் ரீஜன். பெல்விக்னு நாங்கள் இடுப்பு போகுது. பெல்விக் ரீஜன் ஆஃப் ஓவரால் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, இது உங்கள் புக்கில் பார்த்துக்குங்க. பெல்விக் ரீஜன் ஆஃப் த அப்டமன். The ovary is composed of ovarian follicles and stromal tissue. It produces the eggs or ovum. ஓவரியில் என்ன டெவலப் ஆகுது அப்படின்னா எக்ஸ் அல்லது ஓவம். The ovary secrete the steroid hormone. The ovary வந்து என்ன செக்ரேட் பண்ணுதுன்னா steroid hormone, estrogen and progesterone. நோட் பண்ணி வச்சுக்கலாம். Estrogen is responsible for the maturation of reproductive organs and development of secondary sexual character at puberty. puberty அப்போ செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் முக்கியமாக இன்வால்வ் ஆகுது. along with the progesterone, estrogen promotes the breast development and initiate the cyclic changes during the menstrual cycle. அடுத்து ப்ரொஜெஸ்ட்ரோனுடைய ரோல் என்னன்னு நோட் பண்ணுங்க. ப்ரொஜெஸ்ட்ரோன் ப்ரிப்பேர் த யூட்ரஸ் ஃபார் இம்ப்ளான்டேஷன் ஆஃப் ஃபர்டிலைஸ்டு ஓவம். சரிங்களா, ஃபர்டிலைஸ்டு ஓவம் அதாவது வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஹார்மோன் தான் முக்கியம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு. It decreases the uterine contraction during the pregnancy and stimulates the development of mammary glands and milk secretion. சரிங்களா, அதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. It is responsible for the premenstrual change in the uterus and is essential for the formation of placenta. தாய்சே இணைப்பு திசு தொப்புள் கொடி உருவாவதற்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோன் மெயினாக முக்கியம் இன்வால்மெண்ட் ஆகுது அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ஹார்மோன்ஸ் ஆஃப் த ஹார்ட்டு, கிட்னி அண்டு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹார்மோன்ஸ் ஆஃப் த ஹார்ட்டு, கிட்னி அண்டு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக் இது அப்படின்னு நம்ம கொஞ்சம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே பார்த்துருவோங்களா, இது கொஞ்சம் இருக்குது. சரி பார்த்துருவோம் விடுங்க. ஹார்மோன்ஸ் ஆஃப் த கிட்னி அண்டு ஹார்ட்டு, கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக். ஃபஸ்ட்டு ஹார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து கார்டியோசைட்ஸ்னு பேர். கார்டியோசைட்ஸ் எங்கே இருக்கும் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஹார்ட்டினுடைய ஏட்ரியம் ஆரிக்கிள்ஸில் இருக்கும். இந்த ஆரிக்கிள்ஸினுடைய உள்ள இன்டர்னல் பகுதியில் வந்து வால் ஆஃப் த ஆர்டரியத்தில் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கிறது கார்டியோசைட்ஸு. இந்த கார்டியோசைட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. அந்த ஹார்மோனு பேர் என்ன பண்ணுங்க, ஏட்ரியல் நேட்ரியூரிட்டிக் ஃபேக்டர் ஏஎன்எஃப் அப்படிங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுதுங்க. இது என்ன ஒன்று அனுப்பிச்சோம்னா உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கான இந்த மெயினாக இன்வால்வ் ஆகுது. பாருங்கள், சம் டிஷ்யூ ஆஃப் த ஹார்ட், கிட்னி அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம் டிஷ்யூ ஆஃப் த ஹார்ட், கிட்னி, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக் ஆக்ட் அஸ் எ கார்டிசியல் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். இந்த ஹார்ட் கார்டியோசைட்ஸ் ஆன் த ஏட்ரியல் வால்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. செக்ரேட் த இம்பார்ட்டன்ட் பெப்டைட் ஹார்மோன் கால்டு ஏட்ரியல் நேட்ரியூரிட்டிக் ஃபேக்டர்ஸ் ANF. When blood pressure is increased, blood pressure increase ஆகும்போது ANF is secreted and causes dilation of blood vessels to reduce the blood pressure. blood pressure அதிகமாகும்போது நமக்கு டென்ஷன் ப்ரெஷர் அதிகமாகும்போது ஹார்ட்டில் ஏட்ரியம் வந்து என்ன ஒன்று வச்சுக்கோன்னா ஏட்ரியல் நேட்ரியூரிட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணி blood ப்ரெஷரை குறைக்குதுங்க. சரிங்களா. கிட்னியில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 ஹார்மோன் செக்ரேட் ஆகும். என்னென்னா ரெனின் அண்டு எரித்ரோபாய்டின் அண்டு கால்சிட்ரியல் அப்படிங்கிற 3 ஹார்மோன் செக்ரேட் ஆகுது கிட்னியில். நோட் பண்ணி பார்க்கலாம், ரெனின், எரித்ரோபாய்டின் அண்டு கால்சிட்ரியல் அப்படின்ட்டு. இந்த ரெனின், எரித்ரோபாய்டின், கால்சிட்ரின் அப்படிங்கிறது எல்லாமே யார் செக்ரேட் பண்ணுவா அப்படின்னு சொன்னோம்னா ஜக்ஸ்ட்ரா மெடுலரி குளோமருலஸ் அப்பரேட்டஸ் அப்படிங்கிற அந்த நெப்ரானை செக்ரேட் பண்ணும். இது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரெனின் இஸ்
secreted by the juxtaglomerular cells, அதாவது juxtaglomerulus apparatus, which increase the blood pressure when angiotensin is formed in blood. blood pressure அதிகமாகும் போது bloodல என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா angiotensin is ஃபார்ம் பண்ண வைக்குதுங்க. எது ரெனின்ங்கிறது. எரித்ரோபாய்ட்டினாலே ஆர்பிசி செல்லை ப்ரொடக்ஷன் பண்ண வைக்கும். எரித்ரோபாய்ட்டின் இஸ் ஆல்சோ செக்ரேட் பை த juxtaglomerulus apparatus cells of kidney and stimulate the erythropoiesis, formation of RBC in the bone marrow. And calcitriol is secreted by the proximal tubules of nephron. நோட் பண்ணுவாங்களாம். proximal tubules of nephronல என்ன செக்ரேட் ஆகுதுன்னா calcitriol அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரேட் ஆகுதுங்க. நோட் பண்ணுவாங்களாம். எரித்ரோபாய்ட்டினும் ரெனினும் செக்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னா குளாமரோலஸ் செக்ரேட் பண்ணும். ஆனால் கால்சிட்ரியல் மட்டும் யார் செக்ரேட் பண்ணுவா அப்படின்னு சொன்னால் ப்ராக்சிமல் டிபிள்ஸ் வந்து செக்ரேட் பண்ணுதுங்க. இட் இஸ் அன் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் வைட்டமின் D3. இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆக்டிவ் ஃபார்மாக இருக்கும் வைட்டமின் D3ங்கிறது, விச் ப்ரொமோட்ஸ் த கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் அப்சார்ப்ஷன் ஃப்ரம் த இன்டெஸ்டைன் அண்டு ஆக்சிலரேட் போன் ஃபார்மேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க கால்சிட்ரியல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக் ஹார்மோன். இது 5 மார்க் நோட் பண்ணுங்க. A group of specialized endocrine cells present in the gastrointestinal tract secrete the hormone such as. நமக்கு வந்து குடல் மற்றும் இரைப்பைகள் என்ன இருக்குன்னா குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அது வந்து எண்டோக்ரைன் செல்ஸ் ஆக்ட் பண்ணி ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. என்னென்ன ஹார்மோன் சொல்லிங்கன்னா கேசட்ரின் அப்படிங்கிறது, அப்புறம் கோலிசிஸ்டோகினின் அப்படிங்கிறது, அண்டு செக்ரேட்டின் அண்டு வந்து கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஹார்மோனை பூரா செக்ரேட் பண்ணுது. நோட் பண்ணுவாங்களா என்னென்ன ஹார்மோன் சொல்லி பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரின், கோலிசிஸ்டோகினின் அண்டு செக்ரேட்டின் அண்டு கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டின் பெப்டைட்ஸ் அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரேட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கேஸ்ட்ரினுடைய ரோல் என்னென்னு பார்ப்போம். கேஸ்ட்ரின் ஆக்ட் ஆன் த கேஸ்ட்ரிக் கிளான்ஸ். கேஸ்ட்ரின் வந்து யார் மேலே ஆக்ட் பண்ணுது அப்படின்னா கேஸ்ட்ரிக் கிளான்ஸ். நம்ம ஸ்டொமக்கிலாம் இருக்கும்ல கேஸ்ட்ரிக் கிளான்ஸு. ரெனின் பெப்சினை செக்ரேட் பண்ணக்கூடிய கிளான்ஸ், அந்த கிளான்ஸ் மேலே ஆக்ட் பண்ணுது யார்? கேஸ்ட்ரின். ஆக்ட் ஆன் த கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் அண்ட் ஸ்டிமுலேட் த செக்ரேஷன் ஆஃப் HCl அண்டு பெப்சினோஜனை HCl செக்ரேட் பண்ண வைக்குது. அடுத்து கோலிசிஸ்டோகினின்ஸ் is secreted by the duodenum in response to the presence of fat and acid in the diet. சரிங்களா? நம்ம உடம்புல நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில் நிறைய ஃபேட்டும் ஆசிடும் இருந்ததுன்னா இந்த கோலிசிஸ்டோகினின் அப்படிங்கிறது நமக்கு டியோடினத்தில் செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இட் ஆக்ட் ஆன் த கால் பிளாடர் மேலே ஆக்ட் பண்ணி டு ரிலீஸ் த பைல் இன் டு த டியோடினம் அண்ட் ஸ்டிமுலேட் த செக்ரேஷன் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் என்சைம் அண்ட் இட்ஸ் டிசார்ஜ். பார்த்துங்க, இது வந்து ரெண்டு மேலேயும் ஆக்ட் பண்ணுது. எது மேலே ரெண்டு மேலேயும் ஆக்ட் பண்ணுது? நமக்கு லிவர் மேலே ஆக்ட் பண்ணி அந்த பைல் ஜூஸையும் செக்ரேட் பண்ண வைக்குது, கால் பிளாடர் மேலே ஆக்ட் பண்ணி, அதே மாதிரி பேங்க்ரியாஸ் மேலே ஆக்ட் பண்ணி பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸையும் ரிலீஸ் பண்ண வைக்குதுங்க. நெக்ஸ்ட் செக்ரேட்டின் ஆக்ட் ஆன் த அசினி செல்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸ் டு செக்ரேட் த பைகார்பனேட். நோட் பண்ணுங்கள், பைகார்பனேட்டை செக்ரேட் பண்ண வைக்குது. அயான்ஸ் அண்ட் வாட்டர் டு நியூட்ரலைஸ் த அசிடிட்டி. இந்த செக்ரேட்டின் அப்படிங்கிறதும் எது மேலே ஆக்ட் பண்ணுதுன்னா பேங்க்ரியாஸ் மேலே தான் ஆக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட்ஸ். கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட்ஸ் இன்ஹிபிட்ஸ் த கேஸ்ட்ரிக் செக்ரேஷன் அண்டு மொட்டிலிட்டி. இது என்ன பண்ணுது சொல்லுங்கன்னா நமக்கு நம்ம சாப்பிடாம வேறு ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது நமக்கு ஆசிட் அதிகமாகி அல்சர் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஹார்மோன் முக்கியமாக இருக்குது. எது? கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட் ஹார்மோன். இட்டு இன்ஹிபிட் த கேஸ்ட்ரிக் செக்ரேஷன் அண்டு மொட்டிலிட்டி. சரிங்களா? கேஸ்ட்ரிக் செக்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கும், சப்போஸ் செக்ரேஷன் ஆனாலும் அந்த கேஸ்ட்ரிக் செக்ரேஷன் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இடம்பெறாமல் தடுத்து நிப்பாட்டவும் இந்த ஹார்மோன் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குதுங்க. ஓகேங்களா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். டவுட்னா கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.